இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே. இன்னும் சபைகள்ல நம்ம என்ன சொல்லுங்க, இவ்வளவு நாள் ஜனங்களை அடி அடி அடின்னு அடிச்சிட்டோம் இல்லையா? கொஞ்சம் பட்சமா பேசுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையும் எனக்கு சொன்னார். ஏசாயா 40:2, ஏசாயா 40:2 சொல்கிறது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி. ஏன்னா அந்த 39ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாயா, நான் கடந்த நாட்களில் சொல்லி இருக்கிறேன், 39ஆம் அதிகாரம் முடிய ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் ஐயோ 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 ஐயோன்னாரு, திட்டுனாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 39 பழைய ஏற்பாடு முடிஞ்சிச்சுப்பா, ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 31 முடிஞ்சுது. அந்த பழைய தீர்க்கதரிசிகளை தீத்தாங்க, என் கோபத்தெல்லாம் கொட்டுன்னு கொட்டுச்சு. நியாயப்பிரமாணத்தை சொன்னேன், ஜனங்கள் மனம் திரும்பல. அதனால என்ன பண்ணேன், நானே தெய்வமாகிய நானே மனுஷ ரூபம் எடுத்து ஆதாம் செய்த பாவத்தினால ஆதாம் இழந்த அந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் ஒரு மனுஷனாக மாறி, 100% இயேசு தெய்வமா இருந்தாலும் 100% மனுஷனாக மாறி நானே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன். இன்ப ஜனங்களை அடி அடின்னு அடிக்காதாங்கப்பா அப்படின்னு 40, அதாவது 66 அதிகாரம் இருக்கு இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசில 66 அத்தியாயங்கள், வேதத்துல 66 அத்தியாயங்கள், 39 பழைய ஏற்பாடு, மீதி புதிய ஏற்பாடு. அப்ப இந்த 40வது புதிய ஏற்பாட்டுல துவங்குது. என்ன சொல்லுது? முதல்ல என்ன சொல்றாரு? எருசலேமிடம் இவ்வளவு நாள் பட்சிக்கிற மாதிரி பேசுன, ஜனங்களை திட்டுன்னு சொன்ன, ஐயோ ஐயோன்னு சொன்ன. ஆனா இனி ஜனங்களை கொஞ்சம் ஸ்பீக் கம்ஃபர்ட் டு ஜெருசலேம், ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசு. ஏன்னா 6 நாள்ல உலகத்துல பயங்கரமா அடிபட்டு வர்றாங்க. பயங்கர போராட்டம், குடும்பத்துல போராட்டம், சத்துரு போராட்டம், வேலையில போராட்டம், படிப்புல போராட்டம். ஞாயிற்றுக்கிழமையாவது ஆண்டவர் ஒரு நல்வார்த்தை சொல்லி 6 நாள் வேதனை இந்த ஒரு நாள் செய்தியில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது அந்த வேதனை எல்லாம் மாறணும். மாத்திரமல்ல, மறுபடி திங்கள் இருந்து சாட்டர்டே வரைக்கும் உலகத்துல போறாங்க போராட்டம். அந்த 6 நாளுக்கு தேவையான ஒரு பலன் கிடைக்கணும். அந்த 6 நாள்ல மறுபடியும் உலகத்துல போய் அடி வாங்குறதுக்கு தேவையான பலன் கொடுக்கணும். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஏற்கனவே இந்த கடந்த வாரத்துல வந்த அந்த அடிக்கு காயம் போடுவது மாத்திரமல்ல, மறுபடியும் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி பலப்படுத்தி ஆண்டோட வார்த்தையை சொல்லி மறுபடியும் உலகத்துல போகுங்க. 6 நாள் உலகத்துல தான் போறீங்க, அதை தாங்கிறதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொன்னார். எருசலேமிடம் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. கர்த்தர் யாவை செய்யும், அது போர் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நான் எல்லாத்தையும் சுமந்துட்டேன். நியாயப்பிரமாணத்தினால ஜனங்கள் திருந்தல. அதனால என்ன பண்ண, நானே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதை நான் முடித்தேன். ஜனங்களுடைய போர் முடிஞ்சுன்னு சொல்லி அவங்கள அடிக்கிற வார்த்தைகள் அல்ல, அரவணைக்கிற வார்த்தைகள், ஆறுதல் படுத்துற வார்த்தைகள், ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள் சொல்லி உங்கள் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து அது சொல்லுங்களேன்னு உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்பீக் கம்ஃபர்ட் டு ஜெருசலேம், their warfare is ended. அவங்க போராட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி போகட்டும். இப்ப சொல்றேன், 24ஆம் ஆண்டோட உங்க போராட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. இவ்வளவு நாள் போராட்டம், ஊழியத்துல போராட்டம், வேற ஃபீல்டுல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், ஃபினான்ஸ் போராட்டம், எல்லா போராட்டமும் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்களேன், என்னுடைய ஊழியத்தில் உள்ள போராட்டம் எல்லாம் முடிந்தது.